அன்பு குழந்தைகளே, நமது கடந்த பகுதியில் குட்டி மீராவும் அவளது பேசும் கிளி நண்பன் மித்துவும் தங்கள் தோட்டத்தில் மிகுந்த உற்சாகத்துடன் சூரியகாந்தி விதைகளை நட்டனர். ஆனால் ஆரம்பத்தில் எதுவும் முளைக்காதபோது மீரா ஏமாற்றமடைந்தாள். அப்போதுதான் அவளது அம்மா அவளுக்குச் சொன்ன பஞ்சதந்திர கதை ஒன்று நினைவுக்கு வந்தது. அது அவசரமாக செயல்பட்டு தனக்குத்தானே காயப்படுத்திக் கொண்ட ஒரு குரங்கு பற்றிய கதை. அந்த கதை மீராவுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்தது. அவசரப்படாதே, பொறுமையாக இரு. சில சமயங்களில் காத்திருப்பதும் கவனிப்பதும் புத்திசாலித்தனம். அன்று முதல் மீராவும் மித்துவும் பாடல்கள், பராமரிப்பு மற்றும் அன்பு நிறைந்த ஒரு அழகான காலை வழக்கத்தை தொடங்கினர். மண் அசையாமல் இருந்தாலும் மீரா தனது இதயத்தில் ஏதோ மலர்வதை போல் உணர்ந்தாள். பின்னர் ஒரு மாயாஜால காலை. சூரியகாந்திகள் பூத்தன, உயரமாக, பொன்னிறமாக, சூரிய ஒளியால் நிறைந்திருந்தன, மீராவின் மகிழ்ச்சியைப் போலவே. அன்று மாலை சூரியன் மலைகளுக்கு பின்னால் மறையும் போது மீரா தனது அம்மாவுடன் தோட்ட ஊஞ்சலில் அமர்ந்தாள். அவள் விரல்கள் ஒரு சூரியகாந்தியின் இதழை மெதுவாக தொட்டுக்கொண்டிருக்க அவள் மெதுவாக கேட்டாள், அம்மா, மனிதர்களும் இப்படித்தான் வளர்கிறார்களா? மெதுவாக, அமைதியாக. அவளது அம்மா புன்னகைத்து மீராவின் தலைமுடியை வருடினார். ஆம் அன்பே, நாமெல்லாம் விதைகள் போலத்தான் வளர்கிறோம். சில சமயங்களில் நாம் வேகமாக கற்றுக்கொள்ளவும், வேகமாக வெற்றி பெறவும், வேகமாகச் சிறப்பாக இருக்கவும் விரும்புகிறோம். ஆனால் உனது சூரியகாந்தியைப் போல நமக்கும் நேரம் தேவை. வேர்களை உருவாக்க நேரம், மலர நேரம். மீரா தனது தலையை அம்மாவின் தோளில் சாய்த்து மெதுவாகச் சொன்னாள், அப்படியானால் நான் இனி ஒருபோதும் அவசரப்பட மாட்டேன். என் சூரியகாந்திகளைப் போலவே நானும் வளர்வேன். அவளது அம்மா அவளது நெற்றியில் முத்தமிட்டார். தோட்டம் பொன்னிற அமைதியில் ஜொலித்தது. மீராவின் இதயம் நிறைவாக உணர்ந்தது. கதையின் நீதி: உண்மையான வளர்ச்சிக்கு நேரம் தேவை. விதைகள் சூரியகாந்திகளாக மாறுவது போல நமது எண்ணங்கள், திறன்கள் மற்றும் உணர்வுகளுக்கும் பொறுமை, கவனிப்பு மற்றும் நம்பிக்கை தேவை. நாம் அவசரப்படுவதை நிறுத்தி வளர்க்கத் தொடங்கும்போது தோட்டத்திலும் நமது இதயத்திலும் ஏதோ அழகானது மலர்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு கட்டைவிரல் அடையாளம் கொடுக்கவும் மற்றும் மேலும் இதயம் கவரும் கதைகளுக்கு குழுச்சேரவும் மறக்காதீர்கள்.